வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. டிசம்பர் 17. தலைப்பு: உயர்நிலைக்கான பயிற்சி. எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்கு வேண்டியதையெல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும்போது, அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக, பிரபஞ்சமாக, உலகமாக, மக்களாக, எனக்கு உரியவர்களாக, என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அளித்து கொண்டிருக்கிற போது, நான் எதற்காக இது இல்லை அது இல்லை என்று குறைபட்டு கொள்ள வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் இரு. உனக்கு முரண்பட்டவர்கள் என யாரேனும் இருந்தால் அவர்களை வாழ்த்திக்கொண்டே இரு. உன்னை வாழ்த்திக்கொள். உன் குடும்பத்தை வாழ்த்து, சுற்றத்தாரை வாழ்த்து, சமுதாயத்தை வாழ்த்து. மன அமைதியை பேணும் வகையிலே தியானம், சிந்தனை, அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடு. உடற்பயிற்சியையும் நன்கு செய்து வா. இவ்வாறு ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை கைக்கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம், இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம். ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளைவு கடவுள் செயல்தான். அது இயற்கையினுடைய விளைவுதான். நீ செய்யும் செயலுக்கு தக்கவாறு, பொருளுக்கு தக்கவாறு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியாகவும் தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ அதுவேதான் எல்லாம் வல்ல இறை. ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக காலையிலிருந்து மாலை வரையில் பார்த்து மதிப்பு கொடுத்து வா. அதுவே கடவுள் வணக்கம். அதை விட்டு தனியாக ஒரு கடவுளை தேட வேண்டாம். ஞானமானது நம் நாட்டில் பிறந்ததுதான். துறவு என்ற தத்துவம் இங்கே ஜனித்ததுதான். ஆனால் அது குழப்பப்பட்டு இருக்கிறது. துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாகிலும் ஓடிவிடுவது என்ற தவறான கருத்து பரப்பப்பட்டுள்ளது. இடம் மாறினால் துறவாகி விடுமா என்ன? கேள்விக்குறி. ஒருவர் சென்னையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் வேலை பார்க்கிறார். அவரை 500 மைல் தொலைவிலுள்ள ஊருக்கு மாற்றிவிட்டார்கள் என்றால் இன்னொரு இடத்திற்குத்தான் போய்விடுகிறார். இது துறவு ஆகுமா? அதே போல இடமாற்றமோ அல்லது செயல் மாற்றமோ வேறு எந்த வெளி மாற்றமோ துறவு அன்று. உள்ளத்திலே ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அளவு ஒன்று, முறை ஒன்று என்று வைத்து கொள்ள வேண்டும். இந்த அளவு, முறை இவை மீறும்போது தான் துன்பம் உண்டாகிறது. இந்த அளவு, முறை இரண்டையும் கடைபிடித்தால் அதுதான் துறவு. இந்த கருத்தைத்தான் நான் ஒரு கவியில் எழுதியுள்ளேன். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்று. அருட்தந்தை வாழ்க வளமுடன்.